தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ மிக முக்கியமான நோட்டிஃபிகேஷன் எம்சிசி தரப்புலேருந்து வந்திருக்கு, ரொம்ப முக்கியமானது. ஸோ ரெகார்டிங் ரவுண்ட் ஒன் ரெஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் இதை பற்றி. ஏற்கனவே ரவுண்ட் ஒன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நமக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு முடிகிற டேட் அப்படின்றது 28ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. அதாவது லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி 28ஆம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ 31ஆம் தேதிலாம் காலேஜில் ஜாயின் பண்ணுற மாதிரி நமக்கு டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மாதிரி கிடையாது, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அப் டு எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் அப்படின்றது ரவுண்ட் ஒன்னுக்கு கிட்டத்தட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டி எக்ஸ்டெண்டட் அப் டு 12 noon அப்படின்னு சொல்லி 31 ஜூலை வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் ஃபெசிலிட்டி பொறுத்த வரைக்கும் 3 PM அப் டு 31 ஜூலை வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ரவுண்ட் ஒன் அவைலபிள் அப் டு 10 AM 31 ஜூலை 10 மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெட் அப்படின்றது ஏற்கனவே நீங்கள் ஒரு ப்ராசஸ் பண்ணி நீங்கள் வந்து சாய்ஸ் வந்து பண்ணியிருப்பீங்க. ஒரு சாய்ஸஸ் வந்து ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியோ அல்லது ஜிப்மரோ ஏதோ ஒன்று கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இது பத்தாது, திரும்ப மறுபடியும் வேற ஒன்று ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால வரும்போது திரும்ப ரீசெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறதுக்குரியான டேட்டு தான் அது. அதே போல் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றத ரவுண்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 28ஆம் தேதி நைட்டு 11:55 வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 31ஆம் தேதி 11:55 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே போல் சாய்ஸ் லாக்கிங் ஃபார் ரவுண்ட் ஒன், சாரி சாய்ஸ் ஃபில்லிங் வந்து அது சாய்ஸ் லாக்கிங் தான் 28ஆம் தேதி வரைக்கும் நமக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ சாய்ஸ் லாக்கிங்குமே வந்து 31ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சாயந்தரம் 4 மணி வரைக்கும் டைம் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், 31ஆம் தேதி சாய்ஸ் லாக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அப் டு சாயந்தரம் 4 மணி வரைக்கும் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவைலபிள் ஃப்ரம் 4 மணிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதே போல் சீட் ப்ராசஸிங் ஃபார் ரவுண்ட் ஒன் அப்படின்றது 1ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டு இதனுடைய ரிசல்ட்டு ரவுண்ட் ஒன்னுடைய ரிசல்ட்டு நமக்கு ஏற்கனவே 31ஆம் தேதியே வர மாதிரி இருந்தது. இப்போ வந்து 3ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதிக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட்டிங் ஃபார் ரவுண்ட் ஒன் அப்படின்றது 4ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் காலேஜில் எந்த காலேஜில் கிடைச்சி அந்த காலேஜில் போய் நீங்கள் சீட்டை வந்து சேரணும் அப்படின்றது. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ அடுத்த கேள்வி நம்ம மனசில் என்ன வரும்னா, தமிழ்நாடுல ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாட்டிலுமே வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் அப்படின்றது கண்டிப்பாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதே போல் இந்த வருடம் தமிழ்நாட்டில் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே உங்களுக்கு நான் இமீடியட்டாக சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இது எம்சிசி தரப்புலேருந்து வந்த இந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.